தமிழ் பிடிக்குமா உங்களுக்கு? சரி, அக்கா வந்து தமிழ்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறீங்களா? தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 247. கரெக்ட். தமிழை அறிந்த வெளிநாட்டு மிஷனரிமார்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது மிஷனரி பணியை மட்டும் செய்யாமல் தமிழை ஆர்வமுடன் கற்று தமிழுக்காக பல நூல்களை எழுதினார்கள் என்று நான் வாசிக்கின்றோம். நான் நினைக்கிறது எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு மனுஷங்க நினைச்சாங்க தெரியுமா? இதனால தான் தேவன் பாஷைகளை தாறுமாறாக்குனாரு. முழு உலகத்துல 7151 மொழி பேசுற ஜனங்கள் இருக்காங்களாம். இவங்க எல்லாரும் ஏசப்பாவை அறிஞ்சுக்கிடணும். ஏசப்பாவை அறிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க பரலோகத்துக்கு வர முடியும். Jolly time, jolly time, jolly time, jolly time, jolly time வந்தாச்சு. கேலிக்கின்ற சண்டையெல்லாம் மோஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ஜாலி டைம். உங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஜாலி டைம் மூலமாக சந்திச்சது அக்காவுக்கும் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் நம்ம ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல் தெரியுமா? தமிழ் இயர் வருது இல்லையா, அதனால இன்றைக்கி ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நம்ம தாய்மொழி தமிழை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். குட்டீஸ், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம உலகத்தில் 7000 லாங்குவேஜுக்கு மேலே இருக்கான். அதில் நம்ம தாய்மொழி ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம தாய்மொழி தமிழில் இருந்து நிறைய லாங்குவேஜஸ் பிறந்துச்சு அப்படின்னு ஆய்வாளர்கள் இப்போவும் சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ மொழிகள் கற்றுக்கிட்டாலும், எவ்வளோ மொழிகள் நம்ம பேசினாலும் நம்ம தாய்மொழியை படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நம்ம வந்து வெட்கப்படவே கூடாது. குட்டீஸ், இன்னைக்கும் நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். நான் சில கொஸ்டின் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தமிழ் பற்றி. அண்ட் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள் கூட நம்ம தமிழில் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ரேண்டமாக பீப்புள் கிட்ட போய் அவங்க எப்படி அதை ஆன்சர் பண்ணுறாங்க, அந்த வார்த்தைகளை அவங்க கரெக்டாக வாசிச்சாங்களா இல்லையான்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு நம்ம கிஃப்ட்ஸ் கூட கொடுக்க போகிறோம். என் கூட வரீங்களா? போகலாமா? நான் உங்ககிட்ட தமிழ் பற்றி கொஞ்சம் கொஸ்டின் கேட்கட்டுமா? தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 247. கண்டிப்பாக தெரியுமா? நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். கரெக்ட். தமிழ் பிடிக்குமா உங்களுக்கு? சரி, அக்கா வந்து தமிழ்லேருந்து கொஞ்சம் கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுறீங்களா? தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 247. கரெக்ட். 236. 247. தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்? 247. 247. கரெக்ட். 234. கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் கொஞ்சம் தப்பு. 247. தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? மொத்தம் வந்து 247 எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் வந்து 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து 246, ஆயுத எழுத்து சேர்த்து மொத்தம் 247 சொன்னீங்க. தமிழ் வருடப்பிறப்பு எப்போது? சித்திரை 1. தமிழ் வருடம் தமிழ் மாதங்களில் எந்த மாதம் ஆரம்பிக்குது? அது தெரியல. தமிழ் வருடப்பிறப்பு எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? சித்திரை 1. இந்த வருஷம் இங்கிலீஷ் ஏப்ரல் 14. சூப்பர். தமிழ் சித்திரையில இருந்து ஆரம்பிக்குது. சித்திரை 1. இந்த வருஷம் பிப்ரவரி 14. ஏப்ரல் 14. தமிழ் வருடப்பிறப்பு எப்போது? சித்திரை 1. சித்திரை 1. இந்த வருஷம் ஏப்ரல் 14. தமிழ் வருடப்பிறப்பு எப்போது? 1. சித்திரை 1. சித்திரை 1. தமிழ் வருடப்பிறப்பு எப்போ ஆரம்பிக்கிறது? ஏப்ரல் மாதம். தமிழ் மாதங்கள்ல எப்போ ஆரம்பிக்கிறது? சித்திரை வைகாசி. சித்திரை 1. தமிழ் வருடப்பிறப்பு எப்போது? சித்திரை 1. கரெக்ட். தமிழ் இயர் வந்து என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? தமிழ் மந்த். ஜனவரி. அது இங்கிலீஷ். தமிழ் சித்திரை. இந்த வருஷம் தமிழ் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஏப்ரல் 14. கரெக்ட். தமிழ் வருஷ பிறப்பு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? சித்திரை 1. இந்த வருஷம் ஏப்ரல் 14. தமிழ் மாதங்களை வரிசையாக சொல்கிறீங்களா? சொல்லு. சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சரி, அக்கா வந்து உங்களுக்கு ஒரு 5 வேர்ட்ஸ் காமிக்கிறேன், அதை ரீட் பண்ணுறீங்களா? அனுபவமுற்றவர்களுடைய தூக்கமுள்ளவர்களுக்காக. தப்பு. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு சாக்லேட். அனுபவமுற்றவர்களுடைய ட்ரை பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. அனுபவமுற்றவர்களுடைய துக்கமுள்ளவர்களுக்காக நீதிக்குரியவர்களாகியவர்கள் பாவம் மறுப்பதற்காகவிருந்தது தேவதூதர்களாக ஆக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணி அந்த 5 வேர்டையும் கரெக்டாக வந்து ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் அப்ரிஷியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாமா? அனுபவம் முற்றவர்களுடைய துக்கம் உள்ளவர்களுக்காக நீதிக்குரியவர்களாகிறார், பாவம் மறுப்பதற்காக. நீங்கள் ட்ரை பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அனுபவமுற்றவர்களுடைய துக்கம் உள்ளவர்களுக்காக நீதிக்குரியவர்களாக ஆகியவர்கள் பாவம் மறுப்பதற்காக இருந்தது தேவதூதரால் ஆக்கப்பட்டது. நீங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட். அனுபவமுற்றவர்களுடைய துக்கமுள்ளவர்களுக்காக நீதிக்குரியவர்களுக்காக
சூப்பராக ட்ரை பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட். அனுபவமற்றவர்களுடைய ட்ரை பண்ணீங்க ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக். ட்ரை பண்ணதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. அனுபவமுற்றவர்களுடைய துக்கம் உள்ளவர்களுக்காக நீதிக்குரியவர்களாகியவர்கள். நீங்கள் ட்ரை பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் ட்ரை பண்ணதுக்காக. அனுபவமற்றவனுடைய துர்மார்க்க மெதுவாக வாசிங்க. அனுபவமற்றவர்களுடைய ட்ரை பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. அனுபவமற்றவர்களுடைய துக்கமுள்ளவர்களுக்காக நீதிக்குரியவர்கள் ஆகியவர்களும் பாவம் மறப்பதற்காகவும் இருந்தது தேவதூதர்கள் ஆக்கப்பட்டது. நீங்கள் ட்ரை பண்ணீங்க, ஆனாலும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. தமிழுடைய சிறப்பை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா? தமிழோட சிறப்பு சொல்ல போனால் நிறைய இருக்குது. தமிழ் வந்து இப்போ நிறைய பேர் படிக்கிறதுனால யூஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ் படித்தவங்களுக்கு நிறைய வேல்யூ இருக்குது. இப்போ ஃபாரினர்ஸ் கூட இப்போ நிறைய பேர் தமிழ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே தமிழை கட்டாயமாக்கியிருக்காங்க. அதனால் தமிழ் மொழி படித்தா வேல்யூ இல்லைன்ட்டு கிடையாது. அது படித்தா நிறைய வேலை வாய்ப்பு நமக்காக காத்துட்ருக்குது. சூப்பராக சொன்னீங்க. நான் உங்களுக்கு ஒரு 5 வேர்ட்ஸ் இப்போ காமிக்க போகிறேன். நீங்கள் அந்த 5 வேர்ட்ஸை ரீட் பண்ண போகிறீங்க, சரிங்களா? அனுபவமுற்றவர்களுடைய துக்கமுள்ளவர்களுக்காக நீதிக்குரியவர்களாகியவர்கள் பாவம் மறுப்பதற்காக இருந்தது தேவதூதர்களால் ஆக்கப்பட்டது. சூப்பராக சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ. குட்டீஸ், இந்த செக்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்களும் தமிழில் எவ்வளோ எழுத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் கரெக்டாக சொன்னாங்க, ஆனால் சில பேர் கொஞ்சம் தப்பாக கூட சொன்னாங்க. இந்த செக்மெண்ட்டோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, எவ்வளோ பேர் நம்ம தமிழை எவ்வளோ வாசிக்க தெரிஞ்சிருக்கோம், எவ்வளோ பேச தெரிஞ்சிருக்கோம், தமிழோட பேசிக் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்காக தான். ஸோ நீங்களும் உங்களுக்கு தமிழ் எனக்கு சரியாக வாசிக்க வரல, படிக்க வரலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தமிழ் நீங்கள் ஈஸியாகவே வாசிக்க கற்றுக்கலாம். அடுத்த செக்மெண்ட் நம்ம தமிழுடைய சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டர் தேவதாசன் ஞானராஜ் அப்படிங்கிற சார் தமிழ் மொழியோட சிறப்பை பற்றி நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஜாலி டைம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அருமையான குட்டீஸ்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நான் உங்களிடத்தில் தமிழ் மொழியின் சிறப்புகளை குறித்து பேசவிருக்கிறேன். தமிழ் மொழியை பற்றி பேசும் பொழுது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லுவார்கள். ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய இந்தியாவிலே பேசப்பட்டு வந்த மொழிகளுள் முக்கியமான மொழி தமிழாகும். தமிழ் மொழியானது வடவேங்கடம் தொடங்கி குமரிமுனை வரையிலே வியாபித்திருந்த தென்னிந்தியாவிலே பேசப்பட்டு வந்தது என்று வரலாறு கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் பேசப்படுகின்ற இந்த மொழி வட இந்தியாவிலிருந்து ஆரியர்கள் வந்த பின்னர் தான் கலந்து வேறு மொழிகளாக பிரிந்தன என்று கூட சிலர் சொல்லுகிறார்கள். எட்டயபுரத்தில் பிறந்த பாரதியார் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் இந்த தமிழை பற்றி சொல்லும் பொழுது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லுகிறார். அவர் படித்த மொழிகளில் தமிழை போல் சிறந்த மொழி ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, தமிழை அறிந்த வெளிநாட்டு மிஷனரிமார்கள் தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது மிஷனரி பணியை மட்டும் செய்யாமல் தமிழை ஆர்வமுடன் கற்று தமிழுக்காக பல நூல்களை எழுதினார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இதற்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இடைன்குடிக்கு வந்த கால்டுவெல் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு பேராயர் அவர்கள் தமிழை ஆராய்ந்து தமிழை கற்று திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று ஒரு அருமையான நூலை எழுதி தந்தார். இதை போலவே ரேனியஸ் அடிகளார் பாளையங்கோட்டைக்கு வந்தார். அவரும் தமிழை கற்றார். தமிழில் பாண்டித்துவம் பெற்று மிஷனரி பணிகளோடு தமிழை வளர்த்தார். பூமி சாஸ்திரம் என்ற அறிவியல் நூலை எழுதினார், இலக்கண நூலை எழுதினார். அது மட்டுமல்ல, கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்று சொல்லக்கூடிய வீரமா முனிவர், இவர் தமிழை திறம்பட கற்றார். கற்றதின் பயனாக கிறிஸ்துவின் பிறப்பு, பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து தேம்பாவணி என்று சொல்லக்கூடிய தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி, தேம்பாவணி என்று சொன்னால் தேனை போன்ற இனிமையான வார்த்தைகளை கொண்ட இந்த பாடல் தேம்பாவணி என்று சொல்லி அருமையான காப்பியத்தை வடித்து தந்தார். பிள்ளைகள், நீங்கள் எல்லாம் இந்த காப்பியத்தை பள்ளிகளில் நீங்கள் பாடமாக படித்திருப்பீர்கள். செய்யுளில் இந்த பாடம் வந்திருக்கும். ஆகவே அது மட்டுமல்ல, அவர் 50,000 சொற்களை உருவாக்கி சதுர் அகராதி, டிக்ஷனரின்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த சதுர் அகராதியை உருவாக்கி தந்தார். இது இன்றைய எழுத்தாளர்கள் கையிலெல்லாம் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படி அது மட்டுமல்ல, கனடா நாட்டிலிருந்து வந்தார் ஜியு போப் என்ற ஒரு ஆங்கில மாணவர். கப்பல் பயணத்தில் வரும்போதே தமிழை படித்து விட்டாராம். என்ன ஆச்சரியம் பாருங்கள். இங்கே வந்தார், சாயர்புரத்தில் தங்கியிருந்து மிஷனரி பணிகளை செய்தார், ஆலயத்தை கட்டினார், பள்ளிகளையும் கட்டினார். அது மட்டுமல்ல, இங்குள்ள தமிழ் நூல்கள் அனைத்தையுமே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்.
மிகவும் முக்கியமான காரணம் ஒன்று. தன்னுடைய குறிப்பில் என்ன எழுதினார் தெரியுமா? நான் இறந்த பின்னால் என்னுடைய கல்லறையிலே இங்கே ஒரு தமிழ் மாணவன் படுத்திருக்கிறான் என்று எழுதுங்கள் என்று சொன்னார். அதே போலவே அவருடைய கல்லறையானது அயல் நாட்டில் இருக்கிறது. அந்த கல்லறையிலே இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டுள்ளதாம். ஆகவே ஆங்கில நாட்டிலிருந்து வந்தவர்கள் எல்லாம் தமிழை கற்று மிக உயர்ந்த நிலைக்கு சென்று பல காப்பியங்களை உருவாக்கி நமக்கு தந்திருக்கின்றார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் பிறந்த நாம், சிறுவர்களாகிய நீங்கள் தமிழை இனிமையாக கற்க வேண்டும் அல்லவா? இலக்கணத்தை எல்லாம் நன்றாக படியுங்கள். இலக்கணம் தெரிந்தால் எத்தனையோ கவிதைகளை எழுதலாம். நீங்களும் புலவராக உருவாகலாம், நீங்களும் ஒரு கவிஞராக உருவாகலாம். ஆகவே உங்கள் பொழுதுபோக்கு சமயங்களிலெல்லாம் நல்ல தமிழ் நூல்களை எடுத்து வாசியுங்கள். இந்த மிஷனரிமார்கள் எழுதிய நூல்களை எல்லாம் வாசியுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டுமல்ல, வேதத்தை அனுதினம் வாசியுங்கள், நன்றாக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட்டீஸ் பார்த்தீங்களா, இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? தமிழுடைய சிறப்பை பற்றி நிறைய தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மிஷனரிஸ் பார்த்தீங்களா குட்டீஸ், அவங்க நாட்டில் இருந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் நம்ம நாட்டுக்கு வந்து அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு ஏசப்பாவோட அன்பை பற்றி நமக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசுவை பற்றி அறியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஏசப்பாவோட அன்பை பற்றி சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம தமிழை குறித்து நிறைய செக்மெண்ட் பார்த்தோம் இல்லையா? இப்பொழுது நம்ம தமிழ் மக்களுக்காகவும் அவங்க ரட்சிப்புக்காகவும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு ஜெபிக்கலாமா? நம்முடைய தமிழ் மக்கள் ரட்சிக்கப்படும்படியாக இந்த நாள்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். தமிழ் மக்கள் உண்மையான தெய்வத்தை அறிய வேண்டும். தமிழ்நாட்டில் சுமார் 5329 அரசுக்கு சொந்தமான மதுபான கடைகள் இருக்கு. இந்த கடையெல்லாம் மூடணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் பாலியல் வன்முறைகள் அதிகமா பெருகிருக்கு. இவைகள் எல்லாம் மாறணும்னு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் அதிகமான பாவங்கள் பெருகிருக்கு. இந்த பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறணும்னு நம்ம ஜெபிக்கணும். உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் மக்கள் யாவரும் மெய்யான தெய்வத்தை கண்டுகொள்ள நம்ம ஜெபம் செய்யணும். சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை பெற அவர்களுடைய மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் தேசத்தில் அநேக ஆசீர்வாதத்திற்காக அநேக காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான காரியத்துக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்ல, நம்ம தமிழ்நாட்டின் எழுப்புதலுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கிற அநேகருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாருக்குள்ளே எழுப்புதல் உண்டாகும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நீங்கள் எல்லாரும் முழங்கால் பண்ணிக்கோங்க. எல்லாரும் முழங்கால் பண்ணிக்கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பாட்ட உண்மையாக நம்ம ஜெபிக்கும் போது ஏசப்பா கண்டிப்பா நம்ம தேசத்துல, முக்கியமா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை கட்டளையிட போகிறாங்க. முதலாவது இஸ்ரவேல் தேசத்தின் எழுப்புதல், இந்திய தேசத்தின் எழுப்புதல், நம்ம தமிழ்நாட்டின் எழுப்புதல். நம்ம தமிழ்நாட்டில் அக்கினி ஊற்றப்படணும் என வேதம் சொல்லுகிறது. இதோ அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி ஏசப்பா அந்த விருப்பத்தை நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவருடைய விருப்பத்தின்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, எங்க இந்திய தேசத்துல அக்கினி விழணும். ஏசப்பா, எங்க இந்திய தேசத்துல எழுப்புதல் நாங்க பார்க்கணும். இந்தியாவில் ஆண்டவரே தமிழ்நாட்டை ஒரு அக்கினி உள்ளனே ஏசப்பா. எல்லா மாவட்டத்திலே ஆண்டவரே உங்க அக்கினி எழுப்புதல், அக்கினியை கத்தர் போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவரே, எல்லா தலைவர்கள் மீதும், எல்லா சிறு குழந்தைகள் மீதும், எல்லா சபைகளிலும் ஆண்டவரே, எல்லா அரசாங்கத்தின் மீதும் உங்க அக்கினி ஊற்றப்படட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் எழுப்புதல் அக்கினி பற்றி பிடிக்கட்டும். எல்லா சபைகளில் அக்கினி பற்றி பிடிக்கட்டும் ஏசப்பா. எல்லா நிறுவனங்களில் அக்கினி பற்றி பிடிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எங்க இந்தியாவில், எங்க தமிழ்நாட்டில் அக்கினியை போடுங்க ஏசப்பா. எங்க தமிழர்கள் மீது அக்கினியை போடுங்க ஏசப்பா. தமிழ் ஜனங்கள் மீது அக்கினியை போடுங்க ஆண்டவரே. வாலிபர்கள் மீது அக்கினியை போடுங்க. எல்லா பெண்கள் மீது அக்கினியை போடுங்க. ஊழியர்கள் மீது அக்கினியை போடுங்க ஆண்டவரே. கடைசி காலத்துல மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? எங்க தமிழ்நாட்டில் எல்லாருமே ஆவியை ஊற்றுவீராக. உலகம் முழுவதும் பரவி இருக்கிற எல்லா தமிழர்களுக்குள்ளேயும் ஆண்டவரே ஆவியை ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். அவர்களை கொண்டு தேசம் அசைக்கப்படட்டும். எங்க தமிழ்நாட்டில் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலை காண கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க தமிழ்நாட்டை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தையும், ஒவ்வொரு தாலுகாவை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு தாலுகாவில் அக்கினி ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு மாவட்டத்தில் அக்கினி ஊற்றப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தமிழ்நாட்டின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி நம்ம தம்பியோடு நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். அன்புலே ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக சோத்திரம் ஏசப்பா. இந்த நாளில் கூட நாங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்களை எழுப்புதல் அக்கினி பற்றி எறியிட்டு ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா,
பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா. அதுபோல் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலேயும் உங்கள் அக்கினி பற்றி எரியும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் உங்களை அக்கினியாகவும் அவர்களை விறகுமாக்குவேன் என்று சொன்ன தேவன். அதே போல் அவர்களை உங்கள் அக்னியால் நிரப்புங்க. அந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் ஒரு எழுப்புதல் அக்னி பற்றி எரியும்படி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் சொன்னீங்க, மாம்சமான யாவர் மேலுமே நாவே ஊற்றுவேன், குமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள் என்று சொன்னீங்களே ஏசப்பா. அதுபோல் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலேயும் உங்களோட ஆவி ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தீர்க்கதரிசனங்கள் சொல்லணும் ஏசப்பா. வரும் காரியங்களை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லணும் ஏசப்பா. அந்த எழுப்புதலை தடை பண்ணிக்கிற பொல்லாத சாத்தானிக்கிறீர்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. நீங்க அப்படி செய்வதற்காக சோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமீன் ஆமீன். ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க. சீக்கிரத்தில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜெபிக்கிற இந்த மாநிலத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஏசப்பா சீக்கிரத்தில் அந்த அக்கினியை ஊற்ற போகிறாங்க. நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். தரிசனத்துக்காக ஏசப்பா கொடுத்திருக்க அந்த தரிசனம் சீக்கிரத்தில் நிறைவேறணும். அது சீக்கிரமாய் பிரத்யேகமாய் நிறைவேறணும். அது எல்லாவற்றிலும் சிறு பிள்ளைகளுக்குள்ள எல்லாருக்குள்ள இந்த அக்கினி கடந்து போகணும். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் தரிசனத்துக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, 2030 10 கோடி சிறு குழந்தைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இந்த தரிசனம் சீக்கிரத்தில் நிறைவேறணும் ஆண்டவரே. எங்க தமிழ்நாடு, இந்தியா, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். எங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். எல்லா மாநிலத்திலும் இருக்கிறவங்க, எல்லா மொழி பேசுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் சத்தியம் அறிவிக்கப்படட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க தான் மெய்யான கடவுள் என்பற அந்த சுவிசேஷம் அவர்களுக்குள்ள கடந்து போகட்டும். ரட்சிக்கப்படட்டும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ள எழுப்புதல் அபிஷேகம் ஊற்றப்படட்டும், அக்கினி ஊற்றப்படட்டும். சிறு பிள்ளைகளை கொண்ட தீர்க்க தரிசனம் ஆண்டவரை சீக்கிரமா நிறைவேறுவதாக. குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. எங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தீர்க்க தரிசனம் உரைக்கிற பிள்ளைகளை மாறணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தால் நிரப்புவீராக. அவங்க ரட்சிக்கப்பட்டு எல்லாருடைய பிள்ளைகளாய் மாறி மக்கள் சாட்சியாய் வாழ கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீங்க அப்படியே செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குட்டீஸ், நீங்களும் சேர்ந்து ஜெபிச்சிங்களா? இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை நீங்கள் குறித்து வச்சு உங்களோட தனி ஜெபத்திலையும் குடும்ப ஜெபத்திலையும் ஜெபிக்கணும். சரி, இப்போ ப்ரேயர் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? எஸ், மெசேஜ் டைம். மெசேஜ் டைம்னா என்ன பண்ணணும்? நோட்டு, பைபிள், பென் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா? நீங்கள் நோட்ஸ் கூட நோட் பண்ணி வைக்கலாம். ஓகே, மெசேஜ் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓவர் டு மெசேஜ் டைம். பிரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏசப்பாவோட கிருபையினால நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் மொழியோட சிறப்பை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணணும். தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், அவங்களுக்குள்ள எழுப்புதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். இப்போது மொழி எப்படி உலகத்தில் உருவானது, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத குறித்து ஒரு தியானிக்க போகிறோம். சரியா? இதுக்கு ஆதாரமாக ஏசப்பா பைபிளில் ஒரு சம்பவம் சொல்லி வச்சுருக்காங்க. சரியா? பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 11வது அதிகாரம் இருக்குது. இதில் ஒரு சில வசனங்களில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த படத்தை பார்த்த உடனே ஒரு சில குட்டீஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன சம்பவம்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி. நோவா காலத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளத்தில் நிறைய ஜனங்கள் அழிஞ்சு போனாங்க. அதுக்கு பிறகு நோவாவோட குடும்பத்திலிருந்து ஜனங்கள் அப்படி மல்டிபிள் ஆகி அவங்க பெருகி சினேயார் அப்படிங்கிற ஒரு தேசத்தில் ஜனங்கள் கூடியிருந்தாங்க. அப்போ ஒரே பாஷை தான் இருந்துச்சு. என்ன பாஷை இருந்திருக்கும் அப்படின்னா எபிரேய மொழி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ மக்கள் ஒரே பாஷையை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரே பாஷையை பேசும்போது மக்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. என்ன தெரியுமா எண்ணம் வந்துச்சு? நம்ம எல்லாரும் ஒரு பெரிய பில்டிங் கட்டிடுவோம், பில்டிங்கை கட்டி நம்ம எல்லாரும் மொத்தமாக இங்கே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அப்போ ஒரு இடத்துல மட்டும்தான், பூமி பெரிய பூமி, இந்த உலகம் பெருசு, ஆனால் ஒரு இடத்துல மட்டும்தான் மக்கள் இருக்காங்க. தேவன் எல்லாரும் பலுகி பெருகி இந்த முழு உலகத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளணும்னு சொல்லிட்டு தேவனோட விருப்பம். ஆனால் மக்கள் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்கள் ஒரு பெரிய பில்டிங் கட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. பில்டிங்னா பில்டிங் சாதாரண பில்டிங் இல்லை. கிட்டத்தட்ட 5500 வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் எப்படி தெரியுமா பிளான் பண்ணுறாங்க? வானம் வரைக்கும் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது செங்கல் அதெல்லாம் செஞ்சு, கல்லுனால இல்லை, செங்கல் மணலாம் குழப்பி செங்கல் செஞ்சு அதை வச்சு பில்டிங் கட்டுறாங்க. பார்த்தீங்களா? பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் ரொம்ப கடினமாக உழைச்சி கட்டடம் கட்டுறாங்க. அப்போ அடுத்து நல்லா திட்டம்லாம் போடுறாங்க.
இந்த பில்டிங்கை கொஞ்சம் இப்படி கட்டலாம், இன்னும் கொஞ்சம் ஹைட் போட்டலாம், இன்னும் அப்படி செய்யலாம், இன்னும் டெக்கரேஷன் இப்படி பண்ணலாம் அப்படி சொல்லி நல்ல பிளான் பண்ணி சூப்பராக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேவனுக்கு ஒரு ஆசை, மக்கள் வந்து கட்டடம் கட்டுறாங்க, அப்போ அதை நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தேவன் வந்து வானத்திலிருந்து கீழே இறங்கி வராரு. ஆதாம் ஏவலோடு பேசுறதுக்காக சாயங்கால நேரத்தில் தேவன் வருவார் தெரியுமா? ஆதாம் அது இறங்கி வராரு. இறங்கி வந்தால் மக்கள் பயங்கரமாக திட்டம் போட்டு, ஏய் நம்ம செஞ்சிடலாம், நம்மளால் முடியும், நம்ம வாழ்ந்துடலாம், நம்மெல்லாம் ஒரே இடத்துல இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அப்படி ரொம்ப ஒற்றுமையோடு இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேவன் நினைச்சாரு, இவங்க நினைக்கிறபடி இருக்கக்கூடாது, இவங்க முழு உலகத்தை ஆண்டு கொள்ளணும், இவங்க ஒரு பகுதியில் தான் இருக்காங்க, இப்போ முழு உலகத்துக்கு போகணும் அப்படின்னா மக்கள் போக மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு காரியத்தை தேவன் செஞ்சார். என்ன தெரியுமா செஞ்சாரு? மக்களோட மொழியை தாறுமாறு ஆக்கிட்டார். திடீர்னு பார்த்தா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லாங்குவேஜில் பேசுகிறாங்க. ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியல, ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியல, ஒரு சாராருக்கு மட்டும்தான் புரியுது. இப்போ அந்த இடத்துல ஒரு மொழி ஹீப்ரு மட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு பார்த்தா 4 பேர் தமிழ் பேசுகிறாங்க, திடீர்னு பார்த்தா 4 பேர் தெலுங்கு பேசுகிறாங்க, திடீர்னு பார்த்தா 4 பேர் மலையாளம் பேசுகிறாங்க, திடீர்னு 4 பேர் பார்த்தா மராட்டி பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு மொழி மாறி மாறி பேசுகிறாங்க. இப்போ ஒருத்தர் பேசுகிற ஒருத்தருக்கு புரியல, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் புரியுது. அப்போ அந்த மொழியின் அடிப்படையில் ஜனங்கள் பிரிஞ்சாங்க. தமிழ் மொழி பேசுகிற ஜனங்கள்லாம் ஒரு கூட்டமாக மாறினாங்க, தெலுங்கு பேசுகிறவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக மாறினாங்க, மலையாளம் பேசுகிறவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக மாறினாங்க, மராட்டி பேசுகிறவங்கலாம் ஒரு கூட்டமாக மாறினாங்க, ஒரியா பேசுகிறவங்கலாம் ஒரு கூட்டமாக மாறினாங்க. மொழியின் அடிப்படையில் ஜனங்கள் பிரிஞ்சாங்க தெரியுமா? பாஷைகளை கர்த்தர் தாறுமாறாக்கிட்டார். இப்போ ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு புரியலை தெரியுமா? இப்போ அந்த கோபுரம் கட்டுறதை விட்டுட்டாங்க. இனிமேல் கட்ட வேண்டாம், கோபுரம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் இந்த பாஷையை தாறுமாறாக்குனார். ஏன்? மக்கள் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, முழு உலகத்தை அவங்க ஆண்டு கொள்ளணும், ஒரு இடத்துல மக்கள் அடங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் இந்த காரியத்தை செஞ்சார். இப்போ இந்த மொழியின் அடிப்படையில் ஜனங்கள் குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு தேசங்களுக்கா மக்கள் அங்கங்கே போய் இந்த இடம் நல்லா இருக்குது, ஆறு இருக்குது, நல்ல குளம் இருக்குது, வயல்வெளி இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் அங்கங்கே குடியிருக்க ஆரம்பித்தாங்க தெரியுமா? இப்படி தான் தேசங்கள் உருவாச்சு. இப்படி உருவாகி இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குற 700க்கு அதிகமான தேசங்கள் நம்ம உலகத்தில் இருக்குது. சரியா? 700க்கு அதிகமான தேசங்கள் நம்ம முழு உலகத்தில் இருக்குது. இப்போ இந்த சம்பவத்துக்கு என்ன தெரியுமா தேவன் பேர் வச்சாரு? பாபேல் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. பாபேல், பாபேல் சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜனங்கள் கோபுரம் கட்டுறதை விட்டுட்டாங்க. நான் நினைக்கிறது எல்லாத்தையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு மனுஷங்க நினைச்சாங்க தெரியுமா? இதனால தான் தேவன் பாஷைகளை தாறுமாறாக்குனாரு. இப்போ இவ்வளோ பெரிய உலகம் உருவாகிறதுக்கு அந்த பாஷை தாறுமாறாக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ பெரிய உலகம் உருவாயிருக்கு. இப்படி முழு உலகத்தில் 7151 மொழி பேசுகிற ஜனங்கள் இருக்காங்களாம். எவ்வளவு? 7000த்துக்கு அதிகமான மொழி பேசுகிற ஜனங்கள். இதில் இந்திய கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்கிற மொழி எத்தனை தெரியுமா? 22 மொழியை தான் இந்தியன் கவர்மெண்ட் அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மொழி பேசுகிற ஜனங்கள் இருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி மொழி பேசுகிற ஜனங்கள் மத்தியில் எவ்வளவு மொழியில் தெரியுமா இந்தியாவில் பைபிள் இருக்குது? 49 மொழியில் தான் பைபிள் இருக்குது. 49 மொழியில் தான். அப்போ இந்த கர்த்தருடைய வேதம் நம்ம தமிழ் மொழியில் இருக்குது, இன்றைக்கி நம்ம தமிழில் வாசிக்கிறோம். ஆனால் இந்தியாவில் இன்னும் நிறைய மொழியில் பைபிள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்படலை. அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம அவங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எல்லா மொழியிலையும் இந்த வேதாகமம் மொழி பெயர்க்கப்படணும், டிரான்ஸ்லேட் பண்ணப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். உலகம் ஃபுல்லாக, முழு உலகத்தில் கிட்டத்தட்ட 756 மொழியில் இந்த முழு வேதாகமம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. முழு உலகத்தில் எவ்வளோ மொழி இருக்குது? 7000த்துக்கு அதிகமான மொழி இருக்குது. ஆனால் வெறும் 756 மொழியில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதில் புதிய ஏற்பாடு மட்டும் 1726 மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்போது நிறையா ஆயிரக்கணக்கான மொழிகளில் இன்னும் வேதாகமம் டிரான்ஸ்லேட் பண்ணப்படவே இல்லை. இதில் நிறைய மக்கள் பேசுகிற மொழிக்கு எழுத்து வடிவே கிடையாது. இப்போ தமிழுக்குன்னா ஒரு எழுத்து வடிவு இருக்குது, ஆங்கிலத்துக்குன்னா ஒரு எழுத்து இருக்குது. ஆனால் எழுத்தே கிடையாது, வெறும் பேச்சு மட்டும்தான். அப்படி பேசுகிற மொழிகள் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ எவ்வளவு மொழி பேசுகிற ஜனங்கள் நம்ம முழு உலகத்தில் இருக்கிறாங்க, முழு தேசத்தில் இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் மொழி பேசுகிற ஜனங்களோட மேப்பு பார்த்தீங்களா? இது இந்தியாவோட ஸ்டேட் வைஸாக பிரிக்கப்பட்ட மேப் கிடையாது.
இது வந்து மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட மேப். அதில் குட்டி குட்டியாக எழுத்து தெரியுதா உங்களுக்கு? இந்த எழுத்து எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க. அந்தந்த ஏரியாவில் மக்கள் பேசுகிற மொழிகளின் அடிப்படையில் இந்தியாவை பிரிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் ஏசப்பாவை அறிஞ்சுக்கிடணும். ஏசப்பாவை அறிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்க பரலோகத்துக்கு வர முடியும். இவங்களோட ஓன் மொழியில், அவங்களோட சொந்த மொழியில் நமக்கு என்னது வேணும் தெரியுமா? இந்த வேதாகமம் மாற்றப்படணும். இதுக்காக நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் அப்படி எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மொழியின் அடிப்படையில் ஜனங்களை ஆண்டவரே முழு உலகத்துக்கு சிதறப்பண்ணுனீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் இங்கே இந்தியாவில் பேசப்படுகிற எல்லா மொழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முழு உலகத்தில் பேசப்படுகிற எல்லா மொழிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மொழியிலையும் ஆண்டவரே வேதாகமோ ஆண்டவரே டிரான்ஸ்லேட் பண்ணப்படணும்னு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா மொழி ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. பல மொழி பல பாஷைக்கார ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினால ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்கள் நாங்கள் இத்தனை பேர் இணைந்து ஜெபிக்கிறப்பா, எங்கள் தேசத்தில் பேசப்படுகிற 121 மொழிக்கு அதிகமான ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. முழு உலகத்தில் 7000த்துக்கு அதிகமான மொழி பேசுகிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா இனத்தவர், எல்லா ஜாதியார், எல்லா பாஷைக்காரர்கள் இயேசுதான் ரட்சகர்னு சொல்லி அறிக்கையிடணும் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர்னு சொல்லி அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. பரலோகத்தின் பாக்கியவான்களா மாறணும் ஆண்டவரே. தேவரீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். குட்டீஸ், மெசேஜ் கேட்டிங்களா? சுதர்சன் சொன்னதை கவனிச்சிங்களா? நம்மளோட மொழியை ஆண்டவர் எப்படிலாம் பிரித்தாரு, எப்படி ஒரு மொழியும் உருவாகுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சி ஃபுல்லாகவே நம்ம தமிழ் பற்றியும் நம்மளோட தாய்மொழியோட சிறப்பு பற்றியும் எப்படி எல்லாமே தோன்றுச்சுங்கிறது நம்ம பற்றி பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி நிகழ்ச்சி ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஆஞ்சலிட்ஸ் பாய் பாய். ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.